காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் இப்போது உலகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வருது. உலக அளவில் 30 நாடுகள்ல தினமும் 7000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல வெளியாகி ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது உலகம் முழுவதும் காந்தாரா மீதான மோகம் அதிகமா இருக்கு. பல விஐபிகள் கூட காந்தாரா படத்தை பார்த்துட்டு சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் படத்தை பாராட்டிட்டு வராங்க. இந்த காந்தாரா படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகர் ரிஷப் ஷெட்டி யார், அவருடைய பின்னணி என்ன போன்ற பல தகவல்களோடு ரிஷப் ஷெட்டியினுடைய மனைவி பிரகதி ஷெட்டி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷப் ஷெட்டி 1983ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி பிறந்தவர். கர்நாடகாவினுடைய தெற்கு கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்களூரு தான் இவருடைய சொந்த ஊர். மங்களூர்ல உள்ள கீரடி அப்படிங்கிற இடம் தான் இவருடைய பிறந்த ஊர். கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குந்தாபுராவில் பள்ளி படிப்பை முடிச்ச இவரு பிறகு பெங்களூர்ல விஜயா கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை வணிகவியல் பட்டத்தை முடிக்கிறாரு. குந்தாபுராவில் யக்ஷகானம் நாடகங்கள் மூலம் தன்னுடைய நாடக பயணத்தை தொடங்குறாரு. அதனை அடுத்து திரைப்பட படப்பிடிப்புகள்ல உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்குறாரு. கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா சாப்டர் 1 அமோக வரவேற்பு பெற்று வரும் நிலையில இதற்கு முன் இயக்குனராக அவர் வெற்றி கண்ட திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். கன்னட சினிமாவில் நடிகராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கியவர் தான் ரிஷப் ஷெட்டி. 2016இல் துக்ளக் அப்படிங்கிற படத்துல நாயகனா அறிமுகமாகிறாரு. பிறகு வெவ்வேறு ஹிட் படங்கள்ல நடித்து வந்த இவரு 2016ல இயக்குனராக புது அவதாரம் எடுக்கிறாரு. அப்படி இயக்குனர் அவதாரம் எடுத்த இவரு கன்னட திரை உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்கிட்டாரு. முன்னணி நடிகராகவும் வளர தொடங்கினாரு. இயக்குனராகவும் நடிகராகவும் கன்னட சினிமாவில் ஜொலித்து வந்த ரிஷப் ஷெட்டி காந்தாரா படத்தின் மூலம் பேன் இந்தியா நடிகரா உருமாறுறாரு. காந்தாரா படத்திற்கு முன்பு ரிஷப் ஷெட்டி இயக்கிய ஹிட் படங்கள் 2016ல ரிஷப் ஷெட்டி இயக்கத்தில் வெளிவந்த படம் ரிக்கி. இது கிரைம் த்ரில்லர் ரொமான்டிக் ஜானர்ல உருவான ஒரு திரைப்படம். இந்த படத்தில் காதலன் தன்னுடைய காதலியை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்வார் அப்படிங்கறத பத்தின ஒரு த்ரில் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். 2016ல ரிஷப் ஷெட்டி இயக்கத்தில் வெளிவந்த காமெடி ரொமான்டிக் திரைப்படம் கிரிக் பார்ட்டி. ரிஷப் ஷெட்டி இயக்கத்துல வெளிவந்து பல விருதுகளை வென்ற திரைப்படம் சாஹி பிரஷாலே காசர்கோடு. அதனை அடுத்து 2022இல் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த திரைப்படம் காந்தாரா. இந்த படம் பேன் இந்தியா அளவில் ரிலீஸ் ஆகி வசூல்ல ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. ஆரம்பத்துல கன்னட மொழியில மட்டுமே வெளியிடப்பட்டது. பிறகு படம் வெற்றி பெற்ற பிறகு மற்ற 4 இந்திய மொழிகளிலும் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் நாடு தழுவிய பாராட்டுகளை பெற்றது. பல திரைப்பட விமர்சகர்கள் கதாநாயகனாக ரிஷப் ஷெட்டியினுடைய நடிப்பை பாராட்டினாங்க. 54வது பன்னாட்டு திரைப்பட விழாவிலும், அதாவது 2023ஆம் ஆண்டு காந்தாரா வெள்ளி மயில் சிறப்பு நடுவர் விருதை வென்றது. கன்னடத்தை கடந்து ரிஷப் ஷெட்டியும் மிகவும் பிரபலமானார். வெறும் 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சுமார் 450 கோடி ரூபாய்க்கு மேல வசூலை குவித்தது. முதல் பாகத்தினுடைய மெகா வெற்றியை தொடர்ந்து காந்தாரா சாப்டர் 1 சமீபத்தில் வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகிறது. வசூலிலும் விமர்சனத்திலும் நல்ல வரவேற்பு பெற்று வரக்கூடிய இந்த படம் தற்போது வரை உலக அளவில் சுமார் 300 கோடி ரூபாய் வசூல் செய்ததா சொல்லப்படுது. ரிஷப் ஷெட்டியினுடைய மனைவி பிரகதி ஷெட்டி இவங்களும் சினிமாவில் காஸ்டியூம் டிசைனரா பணியாற்றிட்டு வராங்களாம். காந்தாரா சாப்டர் 1 படத்துல நீங்கள் திரையில பார்த்த பழங்காலத்து மன்னர்களுடைய உடை அனைத்துமே வடிவமைத்தது ரிஷப் ஷெட்டியினுடைய மனைவி பிரகதி ஷெட்டி தான். ரிஷப் ஷெட்டியுடன் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டவர் தான் பிரகதி ஷெட்டி. இப்படிதான் இவர்களுடைய முதல் சந்திப்பு நடந்திருக்கு. செல்ஃபியால மலர்ந்த காதல் இவர்களுடையது. அப்போது பேசிக்கொண்டிருந்த போது இவர்கள் இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள், குந்தாபுரத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஊரை விட்டு வெளியே, அதுவும் பெங்களூர்ல சந்தித்த போது இயல்பாகவே இவங்க 2 பேருமே ஒரே ஊர்க்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால விரைவிலே நெருக்கமாக்கிட்டாங்களாம். அதற்கு பிறகு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. அதன் பிறகு மொபைல் நம்பர்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதன் பிறகு நட்பு காதலா மாறி இருக்கு. 2 பேரோட ஊரும் ஒரே ஊரு அப்படிங்கிறதுனால இவர்களுடைய 2 குடும்பமும் இவர்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்ட இவர்களுடைய திருமணம் நடைபெற்று முடிந்தது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நடிகர் ரக்ஷித் ஷெட்டியினுடைய ரசிகையாக ரிக்கி படத்திற்கு வந்து ரிஷப் ஷெட்டியுடன் காதல் திருமணம் செய்து கொண்டவர் தான் பிரகதி ஷெட்டி. 2022ஆம் ஆண்டிற்கான 70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதுல கன்னட திரைப்படமான காந்தாரா படத்துல நடித்த ரிஷப் ஷெட்டி சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.